பல உயிர்களின் வாழ்விடமாகவும் இன்றியமையா நீர்நிலைகளின் தொடக்கமாகவும் கனிம வளங்களும் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன்று சிறிது சிறிதாக சிதையும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் 2050ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக தனது இயற்கை வளத்தை இழந்துவிடுமோ என்கிற ஐயமும் எழுந்து வருகிறது. இதற்கு காரணம் கடவுளின் தேசமான கேரளமா? காணலாம் இந்த செய்தி தொகுப்பில். பல தலைமுறைகளாக நம் முன்னவர்கள் பாதுகாத்து வந்த காடுகள் இன்று நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக அழிக்கக்கூடிய பொருட்களாக மாறிவிட்டன. என்றோ மனிதர்கள் செய்ததை இன்று நமக்கு திருப்பி அளிக்கிறது இந்த காடுகள். இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் 2100ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மிகப்பெரிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சும் இயற்கை அரணாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவெடுக்கும் எனவும் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதில் இந்தியாவில் உள்ள காடுகள் அதிகமான அளவிற்கு பங்கு வகிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆனால் இது காடுகளுக்கு நன்மை தரும் ஒன்றாக கருத முடியாது என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். புவி வெப்பமயமாதல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் சிஸ்டத்தை கண்ணாமண்ணு மாற்றி அமைக்குது. இதைத்தான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம், காலநிலை மாற்றம் அப்படி சொல்கிறோம். அப்போ இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவினுடைய காலநிலையை நிர்ணயிப்பதில் பல்வேறு விதமான இயற்கை அமைப்பு முறைக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதில் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, பிற சார்ந்திருக்கக்கூடிய பகுதி நிலப்பரப்புகள், நம்முடைய கடல் சார்ந்திருக்கக்கூடிய பரப்புகள், இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவினுடைய தட்பவெப்ப சூழ்நிலையை உருவாக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தற்போது கவலைக்குரிய நிலையில் இருப்பதாக இயற்கை பாதுகாப்பிற்கான உலகளாவிய ஒன்றியத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காலநிலை மாற்றமும் புவி வெப்பமயமாதலும் முதன்மை காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூனேயில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜியை ஒரு முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டக்கூடிய ஆய்வறிக்கை என்ன அப்படின்னா, நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், அந்த பகுதியில் உருவாகக்கூடிய மழைப்பொழிவு அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைந்து கொண்டு வருகிறது. ஏன் அப்படின்னா, அதிகப்படியான மழைப்பொழிவு எவாப்ரேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழையினுடைய வரத்து பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற கிளைமேட் ஸ்டுடியோ அவங்க சில காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை 2050ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டான் டெசர்ட்டாக மாறிடும். அதாவது புல்புதர் காடுகள் இருக்கக்கூடிய காடுகளாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்குமே ரொம்ப அடிப்படையான காரணம் என்னென்னா, டெம்பரேச்சர் ரைஸ் தான். இது ஒரு புறம் இருக்க, கன்னியாகுமரியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அரசின் ஒப்புதலின்றி ஏராளமான குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும், அண்டை மாநிலமான கேரளத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் உள்கட்டமைப்பு பணிகளுக்கும் குமரியில் இருந்து கனிம வளங்களும் மூலக்கற்களும் சரக்குந்துகள் மூலம் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் குற்றச்சாட்டு தொடர்கிறது. இதனால் நிலச்சரிவு ஏற்படும் பேரிடர்கள் அதிகரித்துள்ளதாகவும் பருவமழையின் அளவு குறைவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள், குறிப்பா கருங்கல், கிரானைட் கற்கள், ஆற்று மணல், கடற்கரை மணல், இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன்படுதான்னு கேட்டா கிடையாது. இது அண்டை மாநிலங்களுக்கு, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு தொடர்ச்சி எடுத்து செல்லப்படுது. அங்க உள்ள விழிஞம் துறைமுகம் போன்ற கட்டுமான பணிகளுக்கு தொடர்ச்சியா பயன்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ நம்ம இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள் பிற மாநிலங்களுக்கு பயன்படுது. ஆனா நம்ம அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, இயற்கை வளங்கள் பெரிய அளவுல பாதிப்படையுது. இதே நிலை நீடித்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்னும் இயற்கை அரண் 2050ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக தனது இயற்கை வளத்தை இழந்து புதர்களை கொண்ட வளங்களை இழந்த வெற்று காடாக மட்டுமே இருக்கும். இது குறித்து தமிழ்நாடு அரசு வணிக அடிப்படையிலான கட்டுமானங்களுக்கு கடுமையான விதிகளை விதித்து மக்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை அளித்தால் மட்டுமே எதிர்கால பேரிடர்களை தடுக்க முடியும். வேந்தர் செய்திகளுக்காக குளச்சல் செய்தியாளர் பெர்லின் பிரதீப்புடன் இபிஷா.